இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த நீட் உள்ள வர்றது காரணமா இருந்திருக்காங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதிலும் குறிப்பாக திமுக தான். திமுக தான். ஆனால் இன்னைக்கு அந்த ரெண்டு கட்சியுமே நாங்க நீட்டை எதிர்த்து போராடுறோம். நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். நீட்டை எப்படியாவது நாங்க ஒழிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதாவது வரும்போது சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்றுட்டு இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக பல்வேறு நாடகங்கள் ஆடிட்டு இருக்காங்க. அதான் மக்களே, நம்ம மாநிலத்தினுடைய கல்வி உரிமையில் எப்படி ஒன்றிய அரசு தலையிட்டுச்சுன்னா, முதலாக 1976 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்வி இருக்குல்ல, அது மாநில பட்டியல்ல தான் இருந்துச்சு. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனாலும், எந்த ஒரு திருத்தம் கொண்டு வரதுனாலும் அது மாநில அரசினுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனால் 1976க்கு பிறகுதான் இது பொதுப்பட்டியலுக்கு போகுது. அதாவது இந்த மிசான்னு சொல்லுவோம், மிசா எமர்ஜென்சின்ற மாதிரி சட்டம் இருந்துச்சுல்ல. அப்போ நடைமுறைக்கு வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்காங்க. அப்பொழுது இந்த மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமையை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போறாங்க நம்ம காங்கிரஸ் அரசாங்கம். அப்போது கூட இந்த திமுக ஆட்சியானது கலைக்கப்பட்டது, அந்த வரலாறுலாம் கூட உங்களுக்கு தெரியும். அதன் பின்பு பள்ளி மற்றும் உயர்கல்வியில் இந்த ஒன்றிய அரசும் பாத்தீங்கன்னா ஒரு சில சட்டங்களை கொண்டு வர்றதுக்கான பவர் அவங்களுக்கு கிடைக்குது. அதன் பின்பாக 1980ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறாங்க. அப்பதான் ஐயா கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்ற மாதிரி எல்லாம் முன் வச்சாங்க. இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதன் பின்பாக 2003 2013 வரை காங்கிரஸ் அமைச்சரவையில் திமுக பங்கேற்றாங்க. அப்போது கூட இந்த பொதுப்பட்டியலுக்கு போன கல்வி உரிமையை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு ஒரு நடவடிக்கை எடுக்கல. அமைச்சரவையில இருந்தாங்க. இப்படி பல்வேறு உரிமைகளை ஒன்றிய அரசுக்கு பறிகொடுத்தது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக ஆட்சியில தான் நடந்திருக்கு. கச்சத்தீவு பிரச்சனையே அப்படிதான். 1974ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் கச்சத்தீவை இலங்கையை கொடுக்குறோம். அதன் பின்பாக மொத்தமா